வெல்கம் டு மெச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மடிப்பாக்கத்துல வந்து மதர்லேண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்க உள்ள அத்தனை பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட், கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கையால் செய்யப்படக்கூடிய அந்த கைவினை பொருட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு டெடிகேஷன் இருக்கும், ஒரு ஆத்மாத்மா வந்து அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு கலை வந்து சொல்லலாம் நம்ம கையால் செய்யப்படக்கூடிய அந்த ஹேண்ட் கிராஃப்ட். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடை பூரா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றாங்க, எப்படி வாங்குறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த ஷாப் ஓனர் கிட்ட வந்து கேட்போம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? என் பேர் பார்த்திபன் சார். நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 13 இயர்ஸா இருக்கேன். ஸோ என்னோட ஜாப் என்னன்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் கிராஃப்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்க கிராஃப்ட் அவங்க பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து மாதிரி ஷோரூம் வச்சிருக்கேன். நிறைய ஷோரூம் சப்ளையும் பண்றேன். இது இல்லாம நாங்க ஓனா மேனுஃபேக்சரிங்கும் பண்றோம். இங்க உள்ளாகரம்ல ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம். அந்த ஷோரூம் மேலேயே வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்றோம். கொலு பொம்மை எல்லாம் நாங்களே தயாரிக்கிறோம். மண் பொம்மைங்க, பேப்பர் மெஷ் பொம்மைங்க எல்லாம் தயாரிக்கிறோம். எத்தனை கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்கு? ஹேண்ட் கிராஃப்ட்னா அந்த பொதுவா அந்த மண்ல பண்ணுவாங்க, சில்வர்ல பண்ணுவாங்க, கோல்ட்ல வரைக்கும் கூட பண்ணுவாங்க. சோ இது மாதிரி எத்தனை வகையான ஹேண்ட் கிராஃப்ட் இருக்குங்க? இவ்வளவுதான் ஸ்பெசிஃபிக்னு கிடையாது சார். ஒவ்வொரு டைம் என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் கொடுத்தாலே அதுல ஒரு கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அது கிராஃப்ட்டுக்கு வந்து லிமிட்டே இல்லை. நீங்க என்ன கிடைச்சாலும் அதுல ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு வுட் கிடைச்சா அதுல ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு மெட்டல் கிடைச்சா அதுல ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் லிமிட் கிடையாதுங்க சார். ஸோ என்னன்னா நாங்க வந்து ஒரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 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 10 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அந்த 10 வெரைட்டிஸ்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கும். லைக் வுட் ஒன்னு, டெரகோட்டா கிளே ஒன்னு, பேப்பர் மெஷ் ஒன்னு, மெட்டல் ஒன்னு, பிராஸ்ல இருக்கு, ஸோ ஸ்டோன்ல இருக்கு, ஸ்டோன் கார்விங் இருக்கு, கிளேல பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வருது. சோலபித் கிராஃப்ட் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, மியூரல் பெயிண்டிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு சார். மகாராஷ்டிரால இருந்து மெட்டல் பெயிண்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இயற்கை அந்த டிராயிங் மாதிரி இயற்கையா வரக்கூடிய டேலண்டா, இல்லனா வந்து இதா படிப்பு இருக்கு அதுக்கு? இல்ல படிப்பு இருக்கு சார். இதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜே இருக்கு. சென்னையிலே இருக்கு. அதுல வந்து கிளே ஸ்கல்ப்சர் கத்து கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் என்ன மாதிரியான? ஓகே, இப்போ நீங்க பாக்குறது இது வந்துட்டு நவதானியத்துல பண்ண விநாயகர். நவதானியங்களை யூஸ் பண்ணி பண்ணியிருக்க விநாயகர். ரொம்ப கடையில் ஒரு ஸ்டார் ப்ராடக்ட் மாதிரி நிறைய கஸ்டமர் வீடு கிரக பிரசங்களுக்கு அதுக்கெல்லாம் இந்த ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸு. இது பாருங்க, எல்லா பெயிண்டிங்கும் ஃப்ளாட்டா இருக்கும். இந்த பெயிண்டிங் மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரை தொட்டு ஃபீல் பண்ணலாம் நீங்க. ஒரு 3D எம்போஸ்டா இருக்கு. இது வந்து செராமிக் கிளேல ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்றது. ஸோ இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். கிருஷ்ணர் பொம்மை இது பேப்பர் மெஷ், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் கூழ் தான். அந்த பேப்பர் கூழ்ல இருந்து நாங்கள் ஒரு பொம்மையா அச்சில போட்டு எடுத்து அது பெயிண்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட். இது வுட் கிராஃப்ட். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மியூரல் பெயிண்டிங் தான். என்னன்னா இது ஆன்டிக் ஃபினிஷ். இதுக்கு நீங்க முன்னாடி பார்த்தது கலர்ஃபுல்லா இருக்கும். இது ஆன்டிக் ஃபினிஷ். ஆன்டிக் ஃபினிஷ்னா இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஓல்டு டால் மாதிரி ரொம்ப ஆன்டிக்கா தெரியுது இல்ல? ஸோ அது ஃபினிஷ் தான் அந்த மாதிரி பண்ணிருக்காது. ஓல்டு எல்லாம் கிடையாது, ரொம்ப நியூ தான். மேல பண்ற ஃபினிஷ் தான் வந்து அது ஆன்டிக் ஃபினிஷ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வைக்கோல்ல பண்ணது, வைக்கோல்லையே பண்ணது. இது கட் பண்ணி அந்த மாதிரி ஒட்டுறது தான் அது. இங்க மரப்பாச்சி பொம்மை இருக்கு. இது வுட்ல பண்ணது. மரப்பாச்சி பொம்மை ஒரு 4 சைஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தா காப்பர்ல பண்ணது. இது மினியேச்சர் காப்பர்ல. ஸோ மினியேச்சர்லேயே பாருங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் அழகா இருக்கும் பாருங்க. ஹேண்ட் கிராஃப்ட் தான் இது. ஆமா. இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குங்களா அது அக்யூரேட்டா அப்படி பண்றதுக்கு? ஆமா, டெஃபினட்டா. ஆக்சுவலா கிராஃப்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாலாம் ரொம்ப கஷ்டம். ஓரளவு தான், அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். நீங்க ரொம்ப இந்த மூக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. அதுலயும் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மெட்டல் கிராஃப்ட். ஆமா, இப்போ காப்பர் பாத்தீங்க. அடுத்தது பிராஸ். மேல வந்து மார்பிள் டஸ்ட் இருக்கும். இது வந்து மார்பிள் டஸ்ட். ஆமா, இது கலர்ஃபுல்லா இருக்காது மார்பிள் டஸ்ட்ல. இது வந்துட்டு ஆன்டிக் கலர். சாமி சிலைகள் எல்லாமே. ஆமா,
இது எப்படின்னா அந்த ஃபுல்லா அது மெட்டீரியல் வந்து ஃபுல்லா சாலிடா இருக்கும். பிராஸ்னா, காப்பர்னா, மெட்டல்னா சாலிடா இருக்கும். ஆமா, இது வந்து ஹாலோவா இருக்கும். டயகிராம் மாதிரி போட்டு அதை அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணுவீங்களா? எப்படி? இல்ல இதெல்லாம் வந்து கையில புடிச்சு பொம்மையை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாங்க. கையில புடிச்சு பொம்மையை பண்ணிடுவாங்க. மாடல் பண்ணிட்டு அந்த மாடல்ல இருந்து மோல்டு எடுத்துருவாங்க. மோல்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மோல்டுல ஃபைபர் ஊத்தி பொம்மையா எடுப்பாங்க. இது வந்து பேம்பு. இப்ப நீங்க சவுண்ட் கேட்டதுனால சொல்றீங்களா? இது வந்து கிளேல பண்ணது, கிளே பெல். இது வந்து பேம்புல பண்ணது. சவுண்ட் நல்லா இருக்கும். இது நல்லதா? வீட்டுல டெஃபினட்டா இந்த சவுண்ட் உங்களுக்கு இப்போ இவ்வளவு நேரம் இருந்தீங்களா, அந்த சவுண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? மியூசிக் மாதிரி. ஸோ விண்ட் சைம் காத்தடிக்க சொல்லலாம். இந்த சவுண்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எங்க நல்லா காத்து வருதோ நீங்க அந்த ஏரியால மாட்டலாம், காரிடோர்லாம். இது கிளேல பண்ணது. ஆமா, இங்க பாருங்க, இது மீனாக்கரி ஒர்க். மெட்டல் தான். இது மெட்டலுக்கு மேல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு மைன்யூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இது எல்லாமே ஹேண்ட் பெயிண்ட் தான். ஸோ இது வந்து மார்பிள், கிரீன் மார்பிள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் பண்ணது. இந்த எலிஃபென்ட் ஸ்கல்ப்சர்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே நல்லா போகும். அப்படியே கீழே பார்த்தா வுட்டன் டாய்ஸ். ஆமா, கீழே பார்த்தா வுட்டன் டாய்ஸ் ஃபுல்லா சின்ன பசங்களுக்கு. ஜைலோஃபோன். இதெல்லாம் கார் ஐடல்ஸ். கார்ல ஃப்ரண்ட்ல வச்சுக்கிற மாதிரி கார் ஐடல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு கோமதி சக்கரம் ட்ரீ. இது கிறிஸ்டல் ட்ரீஸ், 7 சக்கரா, ஈவில் ஐ ட்ரீ. இது எல்லாமே வுட்டன் கிராஃப்ட்ஸ், வுட்லயே பண்ணது. இது வந்து பேப்பர் மெஷ், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஆமா, அது மெட்டல் கிராஃப்ட். ஆமா, இது ராஜஸ்தானோட ரொம்ப ஃபேமஸான கிராஃப்ட். இது புத்தர் சிலைக்கு வரைக்கும் அந்த கிராஃப்ட்ல ஒரு கவர் செட் பண்ணி இருக்காங்களா? ஆமா ஆமா, புத்தர் நிறைய. எப்படின்னா நான் கடை திறந்து இந்த 11 இயர்ஸ்ல நான் நிறைய வித்த ப்ராடக்ட் பார்த்தா புத்தரும் ஒருத்தர். ஸோ புத்தருக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கு. இது எல்லாமே மார்பிள் டஸ்ட்ல பண்ணது, கொஞ்சம் ஃபைபர்ல பண்ணதும் இருக்கு. அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இடங்கள்ல இந்த புத்தர் சிலைகள் இருக்குது நான் பார்த்திருக்கேன். அதுதான் புத்தர் வந்துட்டு ஒரு அமைதிக்கு. ஆமா, அமைதிக்கு இந்த மெடிடேஷன் ஹால்ல பொதுவா வச்சுப்பாங்க. நிறைய புத்தரை வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் மெட்டல் கிராஃப்ட். அது ஃபைபர்ல பண்ணது. இதெல்லாம் கிளேல பண்ணது. ஆமா, சிவன் ஃபைபர். இதெல்லாம் கிளேல பண்ணது. இந்த டால்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேல, ஸ்டோன் ஃபினிஷ் அந்த மாதிரி. இது சிந்தாமணி டால் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியாவிலே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க இதை பண்றதுக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கிருஷ்ணாநகர்ன்ற ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்களால மட்டும் தான் இது இல்ல, அவங்கதான் இருக்காங்க பண்றதுக்கு. ஆமா, வேற யாருமே இது அதுக்கு அடுத்து கொண்டு போல. இது இங்க வந்து விழுப்புரம் தாண்டி முண்டியம்பாக்கம்ன்ற ஒரு எல்லா இடத்துல பண்றாங்க. அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. இது உள்ள விளக்கேத்தி வச்சுட்டா காத்தடிச்சா கூட அணையாது. வெளியே இருந்தா கூட. ஆமா ஆமா, இது சாம்பிராணி ஏத்தி வச்சா இந்த கேப்ல போகலாம். இது உருளி இருக்கு, இதுலயே துளசி மாடம் இருக்கு. இதெல்லாம் கிளே தாங்க, கிளே. ஆமா, களிமண்ல பண்ணி ஃபயர் பண்ணிடுவாங்க. டெரகோட்டா பாட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லேம்ப் ஷேட், டீ லைட் ஹோல்டர். உள்ள ஒரு டீ லைட் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஷேட் வந்து வால்ல இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஆக்ராவோட ஸ்பெஷல். இது ஆமா ஆமா.
இது வந்து தோரணும், ஜஸ்ட் வாசல்ல 2 பக்கம் போடலாம், சாமி ரூம்ல 2 பக்கம் போடலாம். இது வாசல்ல 2 பக்கம் போடலாம், சாமி ரூம்ல 2 பக்கம். ஸோ இது அழகுக்காக போடுறது. இதெல்லாம் மாட்ட மாட்ட வீடு ரொம்ப அழகா தெரியும். வீடே ஒரு கோயில் மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. சாய்பாபா புத்தர் எப்படியோ அது மாதிரி சாய்பாபா கூட. ஆமா, அதுதான் நான் நிறைய விற்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க, நிறைய வச்சிருக்கேன். ஸோ சாய்பாபாலாம் எப்பவுமே வித்துட்டே இருப்போம். எங்களோட சாய்பாபா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஷிரிடியில இருந்து ஸ்ட்ரைட்டா வருது. சாய்பாபா பிறந்து வாழ்ந்த இடத்துல இருந்தே வருது. இது ரொம்ப ஸ்பெஷல் எங்களுது. இது மினியேச்சர், பாம்பேல இருந்து வர்றது. சின்ன பசங்கள்லாம் அவங்க ஷோகேஸ அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம டெராரியம் பண்றாங்க. இதை வச்சு பிளான்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பவுல்ல பிளான்ட்ஸ் வச்சு அதை சுத்தி டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகுக்காக வச்சுக்கிறாங்க. குட்டி குட்டியா நிறைய இருக்கு. ஆமா, பேரே மினியேச்சர்ஸ் தான். இந்த சவுண்ட் மட்டும். இது வந்து பஞ்சலோக பெல், 5 மெட்டல் பெல். இது சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூட அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வரையுமே இருக்கு பாத்தீங்களா. சரி, இந்த ஹேண்ட் கிராஃப்ட் படிக்கிறதுக்கு வந்து படிப்பு இல்லாம இயற்கையாவே வந்து அவங்களுக்கு அந்த பாண்ட் டேலண்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. இது என்னன்னா பாரம்பரிய தொழில் சொல்லுவோம்ல. நாங்க வந்து பாரம்பரியமா மண் பொம்மைங்க, மண்பானை, அதனால கொலு பொம்மைங்க, அதை பேஸ் பண்ணதை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நாங்க பார்த்து வளர்ந்தனால கொஞ்சம் ஈஸி. இப்போ அந்த மாதிரி இல்லாம ஒருத்தவங்களுக்கு கலை ஆனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க காலேஜ் போய் படிப்பாங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சு அதுல இருந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணிப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டை சூஸ் பண்ணி அப்படியே வருவாங்க. ஸோ இப்படிதான் அந்த ஒரு இதை கொண்டு வராங்க. இந்த சிலை செதுக்குறது இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் பண்றாங்களா? ஆமா, டெஃபினட்டா. இல்லைன்னா அது பண்ண முடியாது. மிஷின்ஸை யூஸ் பண்ணுவோம், டூல்ஸா தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அதுவா ஃபுல்லா பண்ணி கொடுத்துரும் இல்லை. இப்போ வந்திருக்க லேசர் மிஷின்லாம் இருக்கு. பட் என்ன, அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அது வந்துட்டு கையால பண்ணது இல்லைன்றது. ஏன்னா ஒரு 100 பீஸ் எடுத்தா 100 பீஸுமே ஒரே மாதிரி இருக்கும். இது பாட்டுதான் 100 பீஸுமே 100 டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆச்சு தெரிஞ்சிடும். இதுவே நீங்க 3D கிராஃப்ட்ல பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 50 பீஸ் நீங்க அதுல போட்டீங்கன்னா அந்த 50 பீஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஒண்ணுமே உங்களுக்கு வேலைப்பாடே இருக்காது. ஸோ அதனாலதான் கைவினை பொருட்கள் தேடி வராங்க மக்கள். இதுல எதனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஆமா. சரி, இப்ப இந்த நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஆமா, இல்ல கிஃப்ட்டுக்கு இங்க ஒரு மல்டிபிள் பர்பஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு சாமி ரூம்ல டிவைனுக்காக நிறைய கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிஃப்டிங் ஏதாவது நல்ல அக்கேஷன் வருதுன்னா நல்லா சூஸ் பண்ணி கொடுக்கணும், கிஃப்டிங் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி நிறைய அக்கேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்றாங்க. கிராஃப்டை பொறுத்தவரை நீங்க எதுக்கு வேணாலுமே அது சூட்டபுளா அதுவாயிடும், அலைன் ஆயிடும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கிராஃப்ட்ல வந்து சீப்பஸ்ட் ரேட்ல இருந்து ஹையஸ்ட் ரேட் ஏதாவது சொல்ல முடியுமா? சீப் ரேட்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் கூட ஒரு சின்ன கிராஃப்ட் கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் ரேட்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பெயிண்டிங்லாம் எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தான் இருக்கும் பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அதுவும் ரொம்ப இப்போ நேஷனல் அவார்டு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க கிட்ட இருந்து வாங்குற பொருள்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நுணுக்கமா பண்ணுவாங்க. அதுக்கு டைம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு 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 டாலர் பண்றதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ அது அவ்வளோ பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் கண்டிப்பா நம்ம கொடுத்தானே ஆகணும். அந்த மாதிரி இப்ப இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்றாங்களா, இவங்களுக்கு ஏதாவது காம்படிஷன்ல இருந்து இருக்கா இந்தியா லெவல்ல இல்ல உலக லெவல்ல? காம்படிஷனா இல்ல சார், எனக்கு அதுல ஐடியா இல்ல. நாங்க அந்த மாதிரி காம்படிஷன்லாம் போனதில்ல. நாங்களா எங்களுக்கு போட்டி போட்டுப்போம் யார் பெஸ்டா பண்றோம் அப்படின்றது தான். பட் காம்படிஷனா போனதெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல சார். ஆனா பெயிண்டிங்குமே கிராஃப்ட்ல தான் வரும்ல. நிறைய லியோனார்டோ டா வின்சி பெயிண்டிங் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் ஆர்ட், அதெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அதெல்லாம் ஆர்ட்ல தான் வரும். சரி, இந்த இப்ப கிராஃப்ட் நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்கல்ல, இப்போ ஒரு வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் மேன் வந்து இந்தியா லெவல்ல இல்ல உலக அளவுல போற்றப்பட்டவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு எங்க கிராஃப்ட் பேஸ் தெரியும். என்னன்னா பாண்டிச்சேரியில முனுசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் வந்து கிளே ஆர்டிஸ்ட் தான், கிளேல தான் பண்ணுவாரு. அந்த
கிளேல குதிரை யானைலாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அவர் பயங்கரமான சிலைலாம் பண்ணியிருக்காரு. அதுல அவரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வில்லியனூர் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கொலு பொம்மையிலேயே ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. அதுல அவரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆமாமா. கண்டிப்பா டெஃபினட்டா அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான டைம் குடுக்குறாங்க. ரொம்ப டைம் குடுத்து பண்றாங்க. அதனால அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த பிசினஸ் இருக்குல்ல, ஹேண்ட் கிராஃப்ட் பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ்ல உங்களுக்கு இது ப்ராஃபிட் எப்படி கிடைக்குது? ப்ராஃபிட் எனக்கெல்லாம் ப்ராஃபிட் நல்லா தான் இருக்குங்க பிரதர். என்னன்னா, நான் வந்துட்டு கிராஃப்ட்ட வச்சுட்டு சும்மா அந்த ஒரு அவுட்லெட் மட்டும் தான் இல்ல. நான் வந்துட்டு நெறைய பேர்கிட்ட எடுத்துட்டு போய் ரீச் பண்றேன். நான் நெறைய எக்ஸிபிஷன்ஸ் போவேன். இந்த கவர்மெண்ட்டோட எக்ஸிபிஷன்ஸ், பூம்புகார் எக்ஸிபிஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுல எனக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒன்ஸ் இந்த கஸ்டமர்ஸ்லாம் அப்படியே அவங்களுக்கு நல்ல கிராஃப்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க அப்படியே புடிச்சுப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் தான் எனக்கு எப்பவுமே ரிப்பீட்டடா வருவாங்க. ஸோ அதனால ப்ராஃபிட்லாம் நல்லா தான் பிரதர் இருக்கும். அது பிசினஸ் நம்ம கொண்டு போறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுக்குலாம் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்க உழைப்பு தான் ஃபுல்லாவே. ஆமா, டெஃபினட்டா உழைப்பு தான். இல்ல பணமும் போடணும் நீங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் பண்றோம். நான் பண்ற ப்ராடக்ட்டுக்கு என் உழைப்பு தான். ஸோ மத்தபடி நான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கி தானே விக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஆகணும். ஆனா நீங்க ஒரு டைம் நேர்ல வரணும்னா நீங்க எங்க யூனிட் வந்து பாருங்க. எங்க யூனிட் வந்து இங்க தான் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. உள்ளாகரம்ல இருக்கு. நாங்க எப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். எப்படி பண்றாங்க? ஆமா 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 இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்க எப்படி பண்றோன்றதை நான் உங்களுக்கு நேர்லயே காட்டுறேன். ஸோ கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப டெடிகேஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வாங்குறதுக்கும் சரி, மற்றவங்க லிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு ஞாபகார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும்னா நீங்கள் வாங்க. இந்த மடிப்பாக்கத்தில் இந்த கடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஹேண்ட் கிராஃப்ட் நீங்கள் செய்யவும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேஷனான ஒரு விஷயம் அந்த ஹேண்ட் கிராஃப்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.